தி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்று சொல்லுவார்கள். இந்த வளாகத்தை சுற்றி பார்ப்பதற்கு என்னோடு 4 பேர் வந்து விளக்கம் சொல்லி அதை காட்டிய பிறகு பார்த்த பிறகு எனக்கு மதத்தில் மிகப்பெரிய ஒரு சிந்தனை. ஆனால் இதை பார்த்த பிறகுதான் இது ஆசிரமம் மட்டுமல்ல, இது அறிவு திருக்கோயில். இந்த அறிவு திருக்கோயில் எங்கே அமைந்திருக்கிறது? மலைக்கு பின்னால் மிகப்பெரிய ஃபாரஸ்ட் அமைப்பு. இங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலைகளும் மரங்களும் செடிகளும் நம்முடைய மனதை நிரப்பி மகிழ்விக்கிறது. அதுதான் முக்கியம். இயற்கை உங்களுக்கு வரமாக தந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உள்ள நுழைந்ததிலிருந்து இறுதி வரை ஒரு முறை சுற்றி வந்தால் உறுதியாக சொல்லுகிறேன், வாழ்நாளில் சில நாட்கள் கூடும். அல்லது திரும்ப திரும்ப வந்தால் வயது கூடுவதற்கு பதிலாக வயது குறையும். ஆக இயற்கை சூழ்நிலை தான் மிக மிக முக்கியம். எனக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எப்படி? மகரிஷி அவர்கள் பிறந்த இடம் கூடுவாஞ்சேரி, வாழ்ந்த இடம் தொழில் செய்த இடம் கூடுவாஞ்சேரி. கூடுவாஞ்சேரி இப்பொழுது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கமாக இருக்கிறது. ஆக எங்கள் ஊரில் பிறந்தவர்களை உங்கள் ஊருக்கு அனுப்பி இந்த ஆசிரமத்தை இவ்வளவு சிறப்பாக செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு மகரிஷி அல்லது சுவாமிஜி என்று சொன்னால் அவருடைய அந்த தெளிவான கருத்துக்கள் மக்களுக்கு எப்பொழுது சென்று சேரும் என்றால், கேட்கிற மக்களுக்கு ஒரு மன மாற்றம் வர வேண்டும், மன வளர்ச்சி வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும். வாழ்க்கையில் எப்படி முன்னேறப் போகிறோம் என்று குழம்பி வந்தவர்களுக்கு அந்த குழப்பத்தை தீர்த்து உறுதியாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து சென்ற பிறகு என் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கிறது என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற அந்த சுவாமிஜி தான், அது போன்ற ஆன்மீக தலைவர்கள் தான் நாட்டுக்கு தேவை. வேதாந்திரி மகரிஷியோடைய பேச்சை கேட்கிற வாய்ப்பை பெற்றேன். அந்த சில நிமிடங்களில் நான் பார்க்கிறேன், இவர் என்ன மகரிஷியா, சன்னியாசியா, சுவாமிஜியா, அறிஞனா, விஞ்ஞானியா, அஸ்ட்ராலஜியா, சொல்ல முடியாத அளவுக்கு உலக சிந்தனைகள் அத்தனையும் அவர் உள்ளத்திலே பதிந்து இருக்கிறது. அல்லது ஆசீர்வாதம் கொடுக்கிற ஒரு பகுதியாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் இதை கேட்கிற விரும்புகிற உட்கார்ந்து கேட்கிற அவர்களுக்கு சொல்லுகிற பாடம், ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் எப்படி விஞ்ஞானம் எடுத்து படிப்பீர்களோ, சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அத்தனையும் சொல்லி கொடுக்கிறார். பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் அவருடைய கருத்தை எடுத்துக்கொண்டு அதையே ஆராய்ச்சியாக செய்து இன்றைக்கி டாக்டரேட் பட்டம் பெறக்கூடிய அளவுக்கு அவருடைய சிந்தனை அவருடைய உள்ளத்தில் விதித்திருக்க அந்த சிந்தனையெல்லாம் உங்கள் மனதில் வர வேண்டும். பேராசிரியருக்கெல்லாம் பேராசிரியர் பேசுவது போல் இப்போ அணுவை பற்றி பேசுகிறார், பஞ்சபூதங்களை பற்றி பேசுகிறார். அதே போல் மனிதன் எப்படி உருவாகிறான் அதை ஆராய்ந்து பேசுகிறார். ஆகவே இந்த வேதாந்திரி மகரிஷி அவர்கள் ஒரு தனி பிறவி, இவருக்கு ஒரு தனி மகத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு மகரிஷி தமிழ்நாட்டில் பிறந்து உங்கள் பகுதியில் வாழ வைத்து அவருக்கான ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி மிக சிறப்பாக ஒன்று நடத்தி இருக்கிற இந்த அறக்கட்டளையை சேர்ந்தவர்களுக்கு என் மனமார வாழ்த்துக்களை உள்ளத்தோடு நான் மகிழ்ச்சியோடு உங்களை பாராட்டுகிறேன். அதனால் இது போன்ற பயிற்சி வகுப்புகள் நிச்சயமாக இந்த ஆசிரமத்தை விட வேறு எங்கும் சிறப்பாக நடப்பதாக நான் அறியவில்லை, தெரிந்ததும் இல்லை. அந்த வகையில் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த பயிற்சி எடுத்ததற்கான அத்தாட்சி உங்களிடம் இருக்கிறதா என்று நாளை ஒருவர் கேட்கக்கூடும். அது மட்டுமல்ல, எந்த இடத்தில் அத்தாட்சி பெறுகிறேன் என்று சொன்னால் அந்த அத்தாட்சி சரியான ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து பெற வேண்டும். அத்தகைய அத்தாட்சியைத்தான் எங்களுடைய பல்கலைக்கழகம் உங்களுக்கு என் மூலமாக அளிக்க இருக்கிறது. அதே போல் எங்கள் பல்கலைக்கழகமும் தொடர்ந்து இணைந்து பணியாற்றும். இந்த நிலை மட்டுமல்லாமல் அவர்களிடம் கேட்டுக்கொண்டது போல இந்த ஆசிரமத்தினுடைய மனவள அந்த பயிற்சியில் படிக்கிற மாணவர்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்கிற அளவுக்கு இந்த அமைப்பு உயர வேண்டும், அதற்கு ஒரு நிலை மாற வேண்டும். பல்கலைக்கழகம் என்று உரம் சொல்லுகிற வகையில் இங்கே ஏற்பட வேண்டும். அந்த முயற்சிக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாடு ஆன்மீகத்தை மிக பெரிய அளவில் எடுத்து செல்ல ஆசைப்படுகிறது.
ஆகவே இது போன்ற நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரியில் அமைப்பதற்கு அரசு நிச்சயமாக அது பெரிய அளவில் உங்களை ஊக்கத்தை கொடுக்கும், ஊக்குவிக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வாழ்க வளம். 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 அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள்.